உசிரே நீதானே நீதானே கடலாவும் முன்னாடி பில்லு கூடுறா பில்லு இப்படி வந்து ரெடியா குட்டியா முன்னாடி வந்து கையை வச்சு
ஏய் ஓய் நாய் என்ன சொல்ற நீ என்ன சொல்ற நீ நாய் வந்து ஒண்ணு தான் சொல்லும். என்ன சொல்ல ஓஹோ நாய் வந்ததுமே இப்படி பழகும். ஆமா ஏன்னா நாய் அதானே சொல்லும். ஏய் ஓய் நாய் போய் எந்த விதத்தினால எதுக்காக இப்படி சொல்லுது? அது நீதானே கேட்ட நாய் நான் சொல்லுவோன்னு சொன்னியே. அண்ணே நாய்க்கு நாட்டம் நீயா? ஆமா நாய்க்கு நாட்டாம நான் தான். எங்க அப்பா மறுட்டாம எங்க அம்மா குடுத்தாம. ஏய் அந்த ஆமை இல்ல. ஏய் ஓய் ஐயோ ரொம்ப தப்பு தப்பா பேசுற நீ. நான் எங்கடா ரம்பால போய் சப்பு சப்புன்னு பேசுறேன். ரம்பால இல்ல ரொம்ப தப்பு தப்பா நீ பேசுற. ஓ ரொம்ப தப்பு தப்பா. ஆமாமா எப்படி? ஏய் எப்படி இல்ல எப்படி எப்படி? அதாவது எப்படி தெரியுமா? எப்படி? ஒருவனை பார்த்தா ஒருவன் மரியாதை கொடுத்து பேச கத்துக்கணும் முதல்ல. அண்ணா அது எந்த கடையில் இருக்குது கிலோ எவ்வளவுன்னு சொல்லுங்க உடனடியா வாங்கிட்டு வந்து ஆளுக்கு 1/4 கிலோ கொடுத்துடலாம். என்ன ஓய் இந்த மரியாதை என்பது லைட் போட்டாலே கிடைக்காது. நைட்ல போட்டாதான் கிடைக்கும்ன்ற. லைட் போட்டாலே கிடைக்காது. லைட் ஆஃப் பண்ணாலும் கிடைக்காது. கடையில கிடைக்காது. மார்க்கெட் போனாலும் கிடைக்காது. வீட்டுல கிடைக்காது. எங்கேயுமே கிடைக்காது. அப்ப அப்படி கிடைக்காத மரியாதை என்ன மயிறு கொடுக்கணும்ன்ற. மயிருக்கு இல்ல மயிறு எல்லாமே இது. ஓ மயிறு இல்லாதே கொடுத்துடலாம். சரி சரி. அந்த மரியாதை என்பது உங்ககிட்ட எங்கிட்டயுமே இருக்குது. என்கிட்டயும் உங்ககிட்டயுமே இருக்குப்பா. ஏய் மரியாதை என்பது எப்படி தெரியுமா? எப்படி? உங்ககிட்ட எங்கிட்ட இருக்குன்னா ஒரே ஒரு காரணம் என்ன தெரியுமா? என்ன காரணம்? ஒரு வழி விடுதல போதுன்னு வச்சுக்க. ஆமா இதுல வழி போகுது. இந்த வழியில ஒரு சின்ன ஒரு 5 வயது குழந்தைகள் பட்டது ஐயா ஒரு பையன் இதுல போறான்னு வச்சுக்க. போறேன். டேய் தம்பி டேய் எங்கடா போற நீ? நான் எங்க போறேன் நீ ஏடா கேக்குற? அப்படியே போற. அதே போல எங்கடா போறன்னு கேட்ட உடனே அவன் என்ன சொன்னா? நான் எங்க போறேன் நீ ஏடா கேக்குற? தம்பி எங்க பாரு நீ தம்பி? கருவானூர்ல பெருமா கோயில் திருவிழா விசேஷமா அதனால அந்த சாமி பாக்கிறதுக்கு போறையா. இதுதான் பணிவு என்பது மரியாதை என்பது இதுதான். ஓ எங்கடா போறேன்னா எங்கேயோ போற போடா போடா எங்கப்பா போற தம்பி? திருவிழாக்கு போறப்பா. ஓ இப்படி இதுதான் இந்த கர்மாந்திரம் நம்மளுக்கு தெரியாததுனால தான் இப்படி எல்லாம் பண்ணிருக்கிறோம். இதுதான் ஒருவனை பார்த்து ஒருவன் மரியாதை கொடுத்து பேச கத்துக்கணும். இதுதான் சரிண்ணா சரிண்ணா. யார் சரிநாயே? சரிண்ணா இல்ல சரி அண்ணா. சரிதானே இருந்தாலும் இன்னொன்னு தெரியுமா? என்ன? இத போல நீ மேல நீ திறந்தனா நான் சொல்ற மாதிரி சொல்லணும். நீ சொல்ற மாதிரியா நான் திருந்தனா? ஆமாமா. சரிங்க ஐயா. யாருங்க ஐயா? சரிங்க ஐயா. ஓயான்றா நீ? சரிங்க ஐயா. வந்தேன் ஐயா. அதே மோயா என் ஆயா இவ்வளவு பெண்ட் ஆயிட்டாளா? மோயா பெண்ட் ஆகல நான் தான் பெண்ட் ஆயிட்டேன். எப்படி? தாய்க்கு தலை வணங்கு. நீ யாருக்கு வணங்குவியோ யாருக்கு வணங்குவியோ எனக்கு தெரியாது. ஆனா முதலில் வணங்கக்கூடிய தெய்வம் தாய். 10 மாதம் 300 நாட்கள் நம்மை கருவறையிலே வைத்து சுமந்து எந்த பிள்ளை தாயை மதிக்குதோ அந்த பிள்ளைதான் 100 வருஷம் நோய் நொடி இல்லாத நல்லா வாழுது. எந்த பிள்ளைங்க அப்பா அம்மா பேச்ச கேட்காத ஏரி வேலை காசு ஏடிஎம்ல இருக்குது காத்தால விட்டு உருவிட்டு போய் கல்லாவில பிளாக்ல சாரா வாங்கி குடிக்குதோ அதான் கரெக்டா கண்டாமேட்டுக்கு ஆக்சிடென்ட் ஆகி சாவுது. தாயை சிறந்த கோயிலும் இல்லை அந்த சொல் மிக்க மந்திரமும் இல்லை. அன்னையும் பிதாவும் முன்னோடி தெய்வம். இந்த ஆலயத்தை சொல்லுவது சாலவும் நன்றே. ஏன் நாம சாமி கும்பிடணும்? ஏன் மாசம் ஒரு வாட்டி விரதம் இருக்கணும்? ஏன் வருஷத்துக்கு ஒரு வாட்டி இப்படி திருவிழா செய்யணும்? அப்படியே திருவிழா செஞ்சாலும் ஏன் வீட்டுக்கு வரி போடணும்? கையில இருக்கிறவன் கொடுக்கறான், கையில இல்லாதவன் பைனான்ஸ் வாங்கி கொடுக்கறான். அந்த பைனான்ஸ்காரன் என்ன பண்றான்? பண்டகு முடியுதோ இல்லையோ காட்டார் வந்து கதவை தட்டுறான். அந்த கடங்காரன் அந்த கடனை கடனுக்கு அவன் பொண்டாட்டி கூட்டு பெங்களூர் போறான். கடன் அடிக்கலான்னு அங்க போனா பெரிய மேஸ்திரி சைடுல வச்சுன்னு குத்துறான். அந்த கடங்கார பொண்டாட்டி யாரோ காது போன கபியாத்தி செங்கல் கலவெல்லாம் போட்டு அந்த வேலையெல்லாம் செய்யறான். ஏன் செய்யணும்? எதுக்கு செய்யணும்? எதுக்காக அந்த வேலை செய்யணும்? எதுக்காக? எதுக்கு செய்யணும்? இந்த ஊருக்கு 3 பொருள் வேண்டும். ஊருக்கு 3 பொருள் வேண்டும். அது என்ன தெரியுமா? அது என்ன பொருள்? ஒன்ன கட்டி வைக்கணும், ஒன்ன நட்டு வைக்கணும், ஒன்ன நட்டு வைக்கணும். எப்படியா? ஒன்ன கட்டி வைக்கணும், ஒன்ன நட்டு வைக்கணும், ஒன்ன வெட்டி வைக்கணும். அது ஏன் கேட்கணும்?
ஓ அடிந்து ஆரம்பிச்சிட்டீங்க பின்ன நுங்கு நுங்கு என்ன? நுங்கு நுங்கு. டேய், நுங்கு அவன் வாயில வச்சு பாரு, பொங்கு. வெள்ளையா வச்சா. இப்ப ஏன் தெரியுமா இந்த விலக சொல்ல முடியல ஆமா. எனக்கு இந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியல ஓ, இந்த கேள்விக்கு உன்னால பதில் ஏய் கேள்விக்கு இல்ல இந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியவில்லை. முடியவில்லை. சரி, இருந்தாலும் எனக்கு இன்று ஒரு ஆசான் இருக்கிறார்கள் உனக்கு இன்னும் ஒரு ஆசான். ஆ. அவன் எங்க இருக்கிறானா? தோசை ஏய், என்னிடம் ஒரு குரு இருக்கிறாரு இருந்தாலும் என்னிடம் ஒரு குரு இருக்கிறாரு இருக்கிறாரு. எங்க வாத்தியார் இருக்கிறாரு அவர் கொண்டு வர அவரை கூப்பிடு. ஜல்தி ஜல்தி போ. ஐயா வாத்தியாரையா சிறிவலகள் இருந்தாலும் வாத்தியார் தான் எப்படியும் இருந்தாலும் ஊருக்கு புதுசா ஒரு ஆளு வந்திருக்கிறாரு எறாலு. புதுசா ஒரு ஆளு வந்திருக்கிறாரு கேள்வி கேட்டுக்கிறது என்ன கேள்வி ஆமா அந்த கேள்விக்கு என்னால பதில் சொல்ல முடியவில்லை அந்த கேள்விக்கு பதில் நீ தான் சொல்லணும் அப்படியா அண்ணே வணக்கம். எங்க வாத்தியார் இவர்தான் இவர்தான் உங்க வாயை தெரியா? நீ என்ன கேள்வி என்ன கேட்டியோ அந்த கேள்வி இருவனத்தால கேட்கணும் சாமி வாயை தர. நாசமா போனவனே. ஏண்டா வீராட்சி குப்பத்துல இருந்து கல்வானூர்ல இருந்து வெள்ளாட்டுல இருந்து கிண்டக்காளி பூரா இந்த வாயை பிடிக்க மாட்டேங்குது. அவ்வளோ பெரிய வாயா. வாத்தியாரு நான் தாங்க. வணக்கம் 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 வணக்கம். உங்க சிசிய புள்ளிய 3 கேள்வி கேட்டேன். 3 கேள்வி. ஆமா, அந்த கேள்விக்கு பதில் தெரியலன்ட்டா. யாரு எங்க சிசியன்? ஆமா, எங்க வாத்தியாருக்கு தெரியும் ஆமா அப்படின்னு சொல்லிட்டா. என்னதான் கத்து இருந்தாலும் கட்டுவரை நத்து மகனே, நீ எவ்வளவுதான் கோடீஸ்வரனா இருந்தாலும் ஒரு வேலை செய்யணும்னா இது இப்படி செஞ்சா நல்லா இருக்குமா அப்படின்னு இன்னொருத்தர் கேட்டு தெரிஞ்சுக்கணும். ஆமா, நமக்கு தெரிஞ்சது தெரியாதெல்லாம் அங்க கலந்தமெல்லாம் எல்லாம் கரெக்ட் ஆயிடும். அதனாலதான் நீங்க வாத்தியார்னு சொன்னாரு. அதனாலதான் உங்களை கேக்குறேன் ஐயா, இந்த கேள்விக்கு பதில் வேண்டும். பதில் வேணும். ஆமா, என்ன கேள்வி கேட்க போறீங்க? ஒண்ணு ஓய போங்கிற கேள்விய. கேள்வி கேள்வி. ஆமா, இந்த ஊருக்கு 3 பொருள் வேணும். 3 பொருள். ஒண்ணு கட்டி வைக்கணும், ஒண்ணு கட்டி வைக்கணும், ஒண்ணு நட்டு வைக்கணும், ஒண்ணு நட்டு வைக்கணும், ஒண்ணு வெட்டி வைக்கணும். இதுதானே சிசியா? சிசியா, ஓய் இந்த கேள்விக்கு உனக்கு பதில் தெரியலையா? சொல்ல முடியல வாத்தியாரே அதாவது நான் பதில் சொல்றேன், நீ செவி கொடுத்து மைண்ட்ல ஏத்திக்க. கேக்குறேன் நீ கேக்குற கேள்வி 3 நாளைக்கு நான் அதே மாதிரி சொல்லணும் நானு. என்ன சொன்னீங்க? முன்ன கட்டி வைக்கணும், ஒண்ணு கட்டி வைக்கணும், ஒண்ணு நட்டு வைக்கணும், ஒண்ணு நட்டு வைக்கணும், ஒண்ணு வெட்டி வைக்கணும். அத்தனை கட்டி வைக்கணும்னா அண்ணா இங்க இருந்து கந்தலிக்கு போறோம். கந்தலிக்கு கந்தலி சந்தில போயிட்டு ஒரு 10,000 இல்ல ஒரு 15,000 கொடுத்து பெரிய ஒரு ஆட்டுக்கிடா வாங்கியாந்து இது மாதிரி ஒரு கம்பத்துல கட்டி வைக்கிறோம். வாத்தியாருன்னா நீங்க எல்லாம் வாத்தியாரு. என்ன அறிவு அறிவு. நட்டு வைக்கணும்னா ஆமா, 145 ரூபாய் கொடுத்து ஒரு கோட்டரோ இல்ல ஒரு ஃபுல்லா ஒரு ஆப்போ வாங்கியாந்து அந்த கடாய் பாகத்துல நட்டு வைக்கணும். நீ எவ்வளோ வாத்தியாருப்பா? நீ இல்லதான் வாத்தியாரு. ஊரே ஏற்கனவே அதுதான் நாரி நட்டு வச்சு புடிச்சவரா போய் நிக்குது. இவன் மறுபடியும் மைக்கு வச்சு அலோன்ஸ் பண்றான் பாரு. வெட்டி வைக்கணும்னா அந்த 15,000 கொடுத்து பிடிச்சிட்டு வந்திருக்க மாதிரி கட்டி வச்சிருக்குமா அந்த ஆட்டுக்கடாயை வெட்டி ஸ்ப்ரே பண்ணிட்டு அந்த பக்கத்துல நட்டு வச்சிருக்க மாதிரி பக்கத்துல நட்டு வச்சிருக்க பாரு. அத கீழே ஒரு தட்டு மேல ஒரு தட்டு கலட்டி போட்டுட்டு அந்த ஸ்ப்ரே பண்ணி இருக்க மாதிரி கறி அதை எடுத்து ஒரு கடி கடிச்சிட்டு இத ஒரு முழுங்க குடிச்சிட்டு ஐயா புல் தண்ணி, ஐயா புல் தண்ணி, ஐயா புல் தண்ணி. நீ கேட்க வேண்டிய கேள்விக்கு கரெக்டா பதில் சொல்லி இருப்பேன். என்ன வாத்தியாரி என்ன சிசியா? ஆட்டை புடிச்சுன்னு வந்து கட்டி வைக்கணுமா, கோட்டை நட்டு வைக்கணுமா, காலையில கடாய் வெட்டி பிரியா பண்ணி தண்ணி அடிச்சுட்டு ஐயா புல் தள்ளி போயிடணும். நட்டு வச்சு நாசமா போனவன். ஏன்னா இதெல்லாம் ஊருக்கு எடுக்கிற விஷயம். வேற என்ன? இது ஊருக்கு தேவையில்லை. தேவையில்லை. நம்ம ஊருக்கு தேவை தேவை பொதுவான இடம் இருக்கணும். முதல்ல பொது இடம் இருக்க வேண்டும். இடத்திலே இப்படி
இப்படி ஒரு கோயிலை கட்டி வைக்கணும். கோவிலை கட்டி வைக்கணும். இந்த கோயிலுக்கு முன்பாக வேப்ப மரமோ அரச மரமோ இரண்டில ஒன்று நட்டு வைக்கணும். அந்த மரத்துக்கு அருகிலே பாவம் போக்கும் தீர்த்தம் என்னும் குளத்தை வெட்டி வைக்கணும். கோயிலை கட்டி வைக்கணும், மரத்தை நட்டு வைக்கணும், குளத்தை வெட்டி வைக்கணும், கெடாய கட்டி வைக்கணும், கோட்டு நட்டு வைக்கணும், காலையில் வெட்டி இல்லையா அண்ணா இதுல சொல்றிய அப்ப வேற என்னன்னா அதுதானே இப்ப சொன்னேன். இதுதான் நம்ம ஊருக்கு அதனாலதான் நாம ஏதோ ஒரு மனசங்கட்டம் சொல்லும் கஷ்டத்தை எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிடலாம். ஆமா சொல்லாத கஷ்டத்தை சொல்லணும், அங்கதான் சொல்லணும். கடவுள்கிட்ட சொன்னா அதனாலதான் மௌனமாக அந்த சன்னதியில வந்து நம்ம வாய்த்தேர்ந்து பேசலாம். மனக்குறையை பேசாது, பேசாம இருந்தாலும் மன சங்கடம் தீர்த்து வைப்பது கடவுள். அதுக்காக தான் இந்த ஊருக்கு நம்ம கோயில் தேவை. இல்லன்னா தினந்தோறும் கும்பிடக்கூடிய தெய்வம் தாய். எந்த பிள்ளைங்க அப்பா அம்மா பேட்டி கேட்டு ஒழுக்கமா வாழ்தோ அதான் 100 வயசு நல்லா வாழ்துன்னு சொல்லிட்டேன். அதனால என் தாய்க்கு முதல் வணக்கம். இனிமேல் நீ சொல்லத வச்சு இன்னில் இருந்து எப்போதுமே நானும் எங்க அம்மாத்திலே வணக்கம். இங்கேயோ வணக்கு, வேற எங்கேயும் வணக்கிறாத. சின்னதா ஒரு பாண்டிலி 10 மில்லி கடுகு கரியாப்புல, ஒரு 4 கிலோ பன்னிக்கறி, 50 மில்லி கல்லெண்ணெய், கடுகு கரியாப்புல, இஞ்சி பேஸ்ட் போட்டு அங்க உங்க அம்மாத்திலே வணக்கு. சரிண்ணா அப்படின்னா இருக்கட்டும். அதுக்குன்னு ஒரு இடம் இருக்குது. அது கறி வதக்கணும். இல்ல அதுவும் கறியை சமையல் செய்ய வேணாம்ன்றா ஒரு இடம் பண்ணல. முதல்ல என்ன பண்ண தெரியுமா? நம்ம வீடு கட்டுறோம்னு வச்சுக்க. வீடு கட்டுறோம். வீடு கட்டுறதுக்கு நம்ம ஆளு வச்சு கட்டுறோம். ஆளு வச்சு தாண்டா கட்டா அல்போன்ஸ். ஆளு வைக்காத எவன்டா கட்டுவான்? அது இல்லன்னா ஐயோ என்னடா சொல்றது பெருசா அந்த வீட்டுக்கு முன்னாடி சொல்றது வராண்டாவளுக்கு இது போய் எடுத்து பண்ணுவாங்க. அந்த வராண்டா சொல்றேன் இப்போது ஆள் வச்சு கட்டுறோம் இல்லையா? அது பெருசா ஆள் வச்சு கட்டியும் ஒண்ணு சாமி ரூம், பக்கத்துல சாமி ரூம், பக்கத்துல பெட்ரூம், அதுக்கு பக்கத்துல கிச்சன் ரூம், அதுக்கு பக்கத்துல கிச்சன் புஷினு இல்ல கெட்டு போய் வக்காது. அட சமையல் ரூம் பையே, சமையல் ரூம், அது பக்கத்துல ரூம் யாருதா ஓரமா கட்டறாங்களே. அட பாத்ரூம் பா, அத ரூம். இந்த ரூம் வச்சு கட்டி முதல்ல என்ன பண்றா சாப்பாடு செய்யணும்ன்றா சமையல் ரூம்ல போயிட்டு நீட்டா கரியாண்டி. ஆமா இவ்வளவு நீட்டு இவ்வளவு அகலத்துக்கு சிலுவா பக்கல்ல கை வாட்ட அப்படி போதே நேரா இவ்வளவு அகலம். என்ன பண்றா அந்த கல்லுக்கல அடியில சிலிண்டர் மேல அடுப்புக்கும் அந்த சிலிண்டருக்கு கலெக்ஷன் வெள்ளை ஒண்ணு இருக்கும். கேஸ் ஓபனிங் அதை ஓபன் பண்ணிட்டு மேல அடுப்பு பத்தறதுக்கு குச்சி வச்சு அடிப்போம். குச்சி வச்சு அடிக்கிறதுனா கோமாரி ஓபன் பண்றவங்க. அதுக்கு பேரு லைட்டர். இதுக்கு லைட்டர் வச்சு அடிச்ச உடனே எப்படி பத்திக்கோ உப்புன்னு சாப்பாடு செய்றோம். எல்லாரும் இந்த மாதிரி உட்கார்ந்து சாப்பிடுறாங்க இல்லையா? ஆமா என்ன சொல்றீங்க? போட்டு அதெல்லாம் சொல்றீங்க. எங்க அம்மா சூத்துக்கு என்னத்த வச்சு அடிக்கிறது? தம்பி அது கவர்மெண்ட்ல குடுக்கிற கேஸ் அடுப்பு. அதுக்கு குடுக்கிற லைட்டுக்கு 6 மாசம் தான் வாரண்டி. ஆனா உங்க அம்மா அடுப்புக்கும் உங்க அப்பா கிட்ட லைட்டுக்கு வச்சு ஆனா இவ்வளவு தூரம் ஏதோ தெரிஞ்சு தெரியாமல புரியாமல இருந்தாலும் சில அறிகுறி சொன்னீங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இவ்வளவு தூரம் பேசுறீங்க. நீ யாரு? எந்த ஊர்? எங்கிருந்து வந்திருக்கிற? உள்ள அட்ரஸ் சொல்லணும். வந்திருக்கும் கூட்டத்துக்கு ஒரு வணக்கம். இந்த கூட்டத்தில் ஆட வச்ச எங்க அப்பா வாத்தியாருக்கு ஒரு வணக்கம். இந்த வேஷம் எனக்கு தந்து சொந்த வேஷம் போட்டுக்கணு சொர்க்கலோக போய் சேர்ந்த எங்க தாத்தாவுக்கு ஒரு வணக்கம். இந்த உலக சொந்தம் என்று என்னை இந்த மண்ணில விட்டு விட்டு விண்ணுலக சென்ற எங்க அம்மாவுக்கு ஒரு வணக்கம். வணக்கம் மன்னிக்க வேணுங்க.
இங்கே அலைகடல் போல் ஆ, அமர்ந்திருக்கக்கூடிய உடைய மாபெரும் மக்கள் சபைக்கு மக்கள் சபைக்கு ஆமா ஆ, முதலாக ஆஹா. யான் வந்து வந்து எல்லோருக்கும் ஆ. மனமார்ந்த வணக்கம். வணக்கம். ஆமா ஆ. தாய் தந்த மாறிக்கும் ஆ. அண்ணன் தம்பி மாறிக்கும் ஆமா. அக்கா தங்கை மார்களுக்கும் ஆ. சிறிய பிள்ளைகளுக்கும் ஆ. நம்ம எல்லாம் இங்கே ஆட வைத்து ஆ, பார்த்து கொண்டிருக்கிற இருக்கிறவர்களை இந்த அகோர வீரபத்திரனுக்கும் ஆ, ஆலயத்திலே குடிக்கொண்டிருக்கிற பெருமாளப்பனுக்கும் ஆமா. நம்முடைய நாடக குழுவின் சார்பாக கோடியான கோடி வணக்கம். வணக்கம். அண்ணே ஆ, இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய ஆ, இந்த மாபெரும் மக்கள் சபையை சமையல் அலங்காரம் செய்யக்கூடிய ஆ. அகடன் அகடன், விகடன் ஆ. ராயல் ஆஹா. அபுல் ஆ. கட்டியகாரன் ஆ. கோமாளி ஆ. ஆஸ்தான சந்தோணி அந்தோணி. நீ அந்தோணி ஆ. நான் டேவிட் ஆ. அவன் காரல் மார்க்ஸ் இவன் சூசா அவன் சூசியத்தான். ஏய், ஓய். அது இல்லைன்னா, ஆ. இருந்தாலும் இவ்வளவு விவரம் பேசுறியே. ஆமா. நீ யாரு? ஆ. அதாவது இன்னொன்னு என்ன தெரியுமா? என்ன? ஒரு நாட்டுக்கு கவர்கரனா, ஆமா. ஒரு தேவருக்கு கவர்கரனா, ஆ. ஒரு அரசனுக்கா, ஒரு அசுரனுக்கா, ஆ. அப்படி என்பது யாருக்கு நீ எவ்வளவு வேலை செய்யற? ஓ இது உங்களுக்கு தெரியும் தெரியலையே. அண்ணே, ஆ. அசுரர்களுக்கு இல்லை ஆ. நான் இருப்பது தேவர்களுக்கு. ஓ, நீங்கள். ஆமா. ஆ, அதுதான் கேட்க வந்தேன். யானை முதல் ஜென்மம் எறும்பு கடை ஜென்மம் ஆ. எண்ணாயிரம் ஜீவகாதைகளை படைக்கக்கூடிய படைக்கக்கூடிய படைக்கப்பட்ட ஐயனாகிய பிரம்மதேவன். சாரி, இந்த பெருமாதேவன் சொல்லிவிட்டியே, அவன் எந்த நாட்டில் இருக்கிறாரு? ஆமா. எங்கிருந்து வராரு? வரார். எதுக்காக நீங்க வர போறாரு? போறார். இது எனக்கு தெரியணுமே. ஓ தெரியாது ஆஹா. அண்ணே ஆ. இது தானாக நாடு நாடு. தனமெடுத்த சீமை சீமை. நம்ம கருவானூர் மாநகரம் ஆ. வீராசுக்கும மாநகரம் ஆ. நமது நாகவர்த்தபுர மாநகரம் ஆ. சுத்தி 7 கிராமத்துக்கு சேர்ந்து சொந்தமானது ஆ. இந்த கோயில். ஆ. இந்த இடத்திலே ஆ. ஆண்டவனுக்காக ஆலிகனம் செய்து செய்து. ஓர் இரவு ஆ. அந்த அகோர வீரபத்திரனுடைய அருளும் ஆ. இந்த ஆண்டவனுடைய பெருமாளப்பனுடைய அருளும் அருளாம். அம்மனுடைய அருளும் பெற வேண்டும் என்று சொல்லி சொல்லு. வருடத்திற்கு ஒரு முறை ஆ. எல்லோரும் மன நிம்மதியோடு இங்கே வருகிறார்கள். வருகிறார்கள். அப்படி வந்து ஆ. அமர்ந்து விட்டு ஆ. சாமியை பார்த்துட்டு போனா நல்லா இருக்காது. முடியாது. ஆமா. ஒரு இருவை அங்க ஆண்டவனாக்க வந்து விட்டோம். ஆ. ஆண்டவன் அருள் பெற வேண்டாம். ஆமா. ஒரு இருவை கண் விழித்து இருக்க வேண்டாம். இருக்க வேண்டும். அவருக்காகவே. ஆமா. அப்ப ஆண்டவர் நம்மளுக்கு காட்சியளிப்பார்கள். அளிப்பார். நம்ம நினைத்தபடிக்கு படிக்க நிறைவேறும். ஆமா ஆ. அதுக்காக தான் ஆ. இன்று ஓரிரவு கண்விழிப்பு நாடகம் நாடகம். கிராமிய தெருக்கூத்து நாடகம் என்று சொல்லக்கூடிய அப்படி இந்த நாடகம் என்றால் ஆ. என்ன நாடகம் நீங்க நடிக்க போற நீங்கள்? கன்னிமார் பிறப்பு. கண்ணியமார் பிறப்பு. ஆமா ஆஹா. 7 சப்த கன்னிகள் ஆ. அவர்கள் எங்கே எங்க இருக்கிறார்கள்? இருக்கிறார்கள்? எங்கிருந்து எங்கு வந்து ஏன் மீண்டும் பிறக்கிறார்கள்? ஓ, 7 கன்னிமார்கள் என்றால் அவங்க எங்க இருக்கிறார்கள்? ஆ. எங்கிருந்து எங்க வந்து பிறக்கப்பார்கள்? ஆமா. யார் யார் வரார்கள்? ஆ. என்ன நடக்க போகுது? ஆமா ஆ. இதெல்லாம் தெரியல. தெரியணுமே. அதனால நைட்டுக்கெல்லாம் உட்கார்ந்து பார்த்தாதான் தெரியும். தெரியும். அதனால முதல்ல தெரியாது. இந்த நாடகத்திலே ஆ. முதலாக தலைமை பொறுப்பேற்று வரக்கூடியவர் ஆ. யாரு? யாரு? ஐயனாகிய பிரம்மதேவன். ஓஹோ, படைக்கப்பட்ட எல்லாரும் படிக்கப்பட்டவர்கள் பிரம்மதேவன். தேவன் ஆஹா. இன்று பார்த்து படிப்பதற்கு ஒரு ஆள். ஆ? வர குடும்பத்துக்கு ஒரு ஆள். ஒரு ஆள். அழிப்பதற்கு ஒரு ஆள். ஆ. 3 பேர்கள் 3 தொழில். முத்தொழிலுக்கு 3 பேர்கள். ஆமாமா. அதனால ஆ. இன்று படைக்கும் தொழிலை மேற்கொண்டு ஆ. இந்த பார்த்தமை நாடு ஐயனாகிய பிரம்மதேவன் வரப்போகிறார். ஆஹா. அன்னவரால் வந்த விஷயம் வணக்கம். வணக்கம். மாடங்கள வணக்கம்.